أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த வாரம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் இறுதி நாட்களில் நிகழ்ந்த சில முக்கிய செய்திகளை நம்ம சுருக்கமாக பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கை குறிப்புகளிலிருந்து சில முக்கிய தகவல்களை நாம மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறந்த ஆண்டு தேதி பற்றிய உறுதியான தகவல்கள் வரலாற்றில் பதிவு செய்யப்படலை என்றாலும் அவர்கள் கிபி 580ஆம் ஆண்டில் பிறந்திருக்கலாம் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட 10 வயது இளையவர் என்றும் பெரும்பாலான வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறைஷி குலத்தின் பிரபலியமான அதி என்ற கோத்திரத்தை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். இவர்களுடைய தந்தையின் பெயர் கத்தாப், தாயார் பெயர் கந்தமா. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீடு சஃபா மருவா குன்றுகளுக்கு இடையில இருந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி காலத்தில் அந்த வீடு அகற்றப்பட்டு மக்கள் தங்கும் இடமாக அது மாற்றப்பட்டது. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாய் வழி உறவில் சிறிய தந்தையாவார். குறைஷ் குல தலைவராகவும் இஸ்லாமிய விரோதியாகவும் இருந்த அபூஜஹல் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தாய் மாமன் உறவு முறை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயாரின் தங்கை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மணம் முடித்திருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சகோதர சகோதரிகள் பல பேர் இருந்தாலும் அவர்களில் மிகவும் பிரபலமானவர்கள் ஸைத் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, ஃபாத்திமா பின்த் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹா. இதில் ஸைத் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தந்தை வழி சகோதரர், அதாவது தாய் வேறு தந்தை ஒருவர். ஸைத் இப்னு கத்தாப் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலத்தில் பொய் தூதருக்கு எதிராக நடந்த யமாமா போர்ல ஷஹீதாயிட்டாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உடன் பிறந்த சகோதரி. இந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் கணவர் தான் சாயித் இப்னு ஜயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர்கள் இருவரும் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய குடும்பம் சாதாரண நடுத்தர குடும்பமாக இருந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய இளமை பருவத்தை ஆடு ஒட்டகம் மேய்ப்பதில் கழித்தார்கள். அன்றைய மக்களில் எழுத படிக்க தெரிந்தவர்கள் மொத்தம் 17 பேர் இருந்தாங்க. அவர்களுள் ஒருவராக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். இவர்கள் சிறந்த ஒட்டக பந்தய வீரராகவும் குதிரை ஏற்ற வீரராகவும் மல்யுத்த வீரராகவும் இருந்திருக்கிறாங்க. அதோட அடக்கி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்களாகவும் இருந்தாங்க. குறைஷிகளின் சார்பாக பல கோத்திரத்தார்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் இவர்களைத்தான் அந்த தலைவர்கள் அனுப்பி வைப்பார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 3 மனைவிமார்கள். அதில் 2வது மனைவிக்கு பிறந்த அப்துல்லா, ஹப்சா ஆகிய இருவரும் தான் பிரபலமாக இருந்தவர்கள். இப்னு உமர் என்று அழைக்கப்படுபவர் தான் இந்த அப்துல்லா. அதுபோல ஹப்சா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவியர்களுள் ஒருவர். இப்ப வரலாற்று சற்று பின்னோக்கி பார்ப்போம். ஏக இறைவனின் மார்க்கமான இஸ்லாத்தை மக்கள் மத்தியில் அறிமுகம் செய்து வைத்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நபி தோழர்களையும் நோக்கி பல திசைகளில் இருந்து கடும் எதிர்ப்புகள் வந்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் தான் இஸ்லாமிய எதிரிகளான அபூஜஹல், உத்துபா போன்றவர்களுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சேர்ந்து கொண்டு இஸ்லாத்தை ஏற்றவர்கள் மீது கடுமையாக தாக்குதல் நடத்தி வந்தாங்க. இந்த நேரத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறாங்க. யா அல்லாஹ், அபூஜஹலையோ அல்லது உமரையோ இஸ்லாத்தில் நுழைவதற்கு அருள் புரிவாயாக.
அவ்வாறு அவர்களுள் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றால் எங்களுக்கு அது ஒரு பெரிய பலமாக இருக்கும் என்று நம்புகிறோம் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வேண்டுகோளை அல்லாஹ் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலம் நிறைவேற்றி வைக்கிறார். கிபி 616ஆம் ஆண்டில் கடுமையான கோடை வெயிலில் ஒரு நாள் முகம்மதுவை இனிமேலும் விட்டு வைக்க கூடாது என்ற முடிவோட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை வெறியோடு தனது உடைவாளை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறி வருகிறார்கள். அவ்வாறு வந்து கொண்டிருக்கும் பொழுது எதிரில் அவருடைய நண்பர் நுஐம் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு என்பவரை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சந்திக்கிறார்கள். இந்த நுஐம் ஏற்கனவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அதை மறைத்து வைத்திருக்கும் விஷயம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரியாது. இப்போ அந்த நண்பர் உமரை எங்கே வேகமாக போறீங்க அப்படின்னு கேட்ட உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கஅபாவில் உள்ள நமது கடவுள்களுக்கு ஏற்பட்ட அவமானத்தை துடைப்பதற்காக முகம்மதை கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நுஐம் முகம்மதை கொல்ல போவதற்கு முன்னால ஏற்கனவே முஸ்லீம் ஆகிவிட்ட உன் சகோதரியையும் அவர் கணவரையும் முதல்ல போய் கவனி என்று சொல்ல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படியே திரும்பி தன் சகோதரி வீட்டு வாசலை நோக்கி கோபமாக போறாங்க. அந்த நேரத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர் கணவர் சயீத் பின் ஜயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் குர்ஆனிலிருந்து சில வசனங்களை ஓதி கொண்டிருக்கிறாங்க. இப்போ சகோதரனை பார்த்துவிட்ட ஃபாத்திமா அவர்கள் அவசரமாக குர்ஆன் எழுதப்பட்ட அந்த ஓலையை மறைத்து விட்டு அண்ணனை வரவேற்க வர்றாங்க. இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடும் கோபத்தோடு நீங்கள் எதை வாசித்துக் கொண்டிருந்தீர்கள் அப்படின்னு கேட்க ஒன்று இல்லையே அப்படின்னு ஃபாத்திமா அவர்கள் பதில் சொல்றாங்க. இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் மைத்துனரின் சட்டையின் கழுத்து பகுதியை இறுக்கி பிடித்து நீங்கள் முஸ்லீம் ஆகிவிட்டீர்களாமே உண்மையா அப்படின்னு கேட்கிறாங்க. அதற்கு இருவரும் ஆமா நாங்கள் முஸ்லீம் ஆகிவிட்டோம், இதற்காக நீங்கள் எங்களை கொலை செய்ய வந்திருந்தால் கொன்று விடுங்கள், ஆனால் உங்களுக்கு பயந்து நாங்கள் இஸ்லாத்தை விட்டு விட மாட்டோம் அப்படின்னு அந்த ரெண்டு பேரும் உறுதியாக சொல்லிடுறாங்க. அதன் பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சற்று நிதானத்துக்கு வர்றாங்க. இப்போ கோபமெல்லாம் தணிந்து கேட்கிறாங்க, சரி நீங்கள் வாசித்த அந்த ஓலையை என்னிடம் காட்டுங்கள், அதை நான் பார்க்க வேண்டும் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டதற்கு பாத்திமா சொல்றாங்க, நீங்கள் தூய்மையானவராக ஆகும் வரை இந்த புனித குர்ஆனை தொடக்கூடாது, முதலில் நீங்கள் உங்களை சுத்தப்படுத்தி விட்டு வாருங்கள் என்று சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கைகால்களை கழுவி விட்டு வராங்க. அதன் பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அந்த திருமறையின் பாகங்கள் கொடுக்கப்படுது. இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர்கள் வாசித்த அந்த வசனங்கள் தான் 20வது அத்தியாயம் சூரா தாஹாவின் முதல் 8 வசனங்கள். இப்போ கண்கணியே வேற சொல்றாங்க, சத்தியத்தின் பிரகாசத்தை உணராமல் அசத்தியத்தின் இருளில் மூழ்கி இருந்து விட்டேனே அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கியிருந்த தாருல் அர்கம் வீட்டிற்கு சென்று நபி அவர்களை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சத்தியத்தை உணர்ந்து இஸ்லாத்தை தழுவிய பின்புதான் இஸ்லாத்திற்கு ஒரு மிகப்பெரிய பலம் ஏற்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 46வது வயது இருக்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 51வது நபராக இஸ்லாத்தில் இணைந்தார்கள். மற்றொரு அறிவிப்பில் 40வது நபராக இணைந்தார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. அதன் பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இறை தூதர் அவர்களே, சத்தியத்தை பின்பற்றி கொண்டிருக்கும் நாம் ஏன் வெளிப்படையாக தொழக்கூடாது என்று கேட்டதற்கு நபி அவர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அடுத்த நாள் முஸ்லிம்கள் அனைவரும் தாருல் அர்கம் வீட்டை விட்டு வெளியே வந்து காபாவில் வெளிப்படையாக நின்று தொழுகை நடத்தினார்கள். முஸ்லிம்கள் முதலாக காபாவில் தொழுது முடித்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல் ஃபாரூக் என்ற புனைப்பெயரை வழங்கினார்கள். ஃபாரூக் என்றால் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து அறியக்கூடியவர் என்று பொருளாகும். அஷரத்துல் முபஸ்ஸிரீன்கள் எனப்படும் சொர்க்கத்திற்கு நன்மாராயம் கூறப்பட்ட 10 சஹாபாக்களில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர். கிபி 622ஆம் ஆண்டு மக்காவில்
முஸ்லிம்களுக்கு எதிரான அடக்குமுறை உச்சத்தில் இருந்தபோது முஸ்லிம்களை மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுக்கிறாங்க. முஸ்லிம்கள் குழுவாக, அதாவது குரூப்பாக மக்காவை விட்டு வெளியே மதீனாவை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. அபு சலமா ரலியல்லாஹு அன்ஹு என்ற நபித்தோழர் தான் முதலில் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றவர். அவர்களை தொடர்ந்து பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு, யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் வெளியேற ஆரம்பிச்சாங்க. இவங்க எல்லாருமே குறைஷிகளுக்கு தெரியாம ரகசியமாகவே மக்காவிலிருந்து வெளியேறினவங்க. ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது வாளை இடுப்பில் தொங்க விட்டு கொண்டு பகிரங்கமாக காபாவில் அறிவிப்பு செய்துவிட்டு, உங்களுக்குள் எவருக்காவது துணிவு இருந்தால் என்னை தடுத்து பாருங்கள் என்று குறைஷிகளுக்கு சவால் விட்டு அவர்கள் கண்முன்னே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவை விட்டு வெளியேறினார்கள். அப்பொழுது அவர்களை தடுக்கும் துணிச்சல் குறைஷிகள் யாருக்கும் வரவில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு இணைந்து 20 முஸ்லிம்கள், குறிப்பாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் சகோதரர் ஸைத் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் சகோதரின் கணவரான ஸைத் பின் ஜைத் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கணவரான குனைஸ் பின் ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு விஷயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த குனைஸ் பின் ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பத்ர் போரில் ஷஹீதான பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மணமுடித்துக் கொண்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவுக்கு வந்தவுடன் மதீனாவின் புறநகர் பகுதியில் உள்ள கூபா என்ற இடத்தில் தங்குறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூபாவை தன்னுடைய வியாபார மைய இடமாக வைத்துக் கொண்டு மக்காவில் செய்த வியாபாரத்தை இப்பொழுது மதீனாவில் செய்து வராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனா வந்த பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வியாபாரத்தில் செலவிட்ட நேரம் போக மீதமுள்ள நேரங்களில் இறை தூதர் அவர்களுடன் தனது நேரத்தை செலவழிப்பவராக இருந்தாங்க. கிபி 624ஆம் ஆண்டு ஹிஜ்ரி 2 ரமலான் மாதத்தில் நடைபெற்ற பத்ர் போரில் பிடிப்பட்ட கைதிகளை எவ்வாறு நடத்துவது என்பதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தோழர்களோடு ஆலோசனை செய்றாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, அந்த கைதிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் விட்டுவிடலாம், இல்லை என்றால் அவர்களை கொன்று விடுவதுதான் சிறந்தது. அதுவும் மதீனாவுக்கு வந்த முஹாஜிர்கள் ஒவ்வொருவரும் தன் குலத்தைச் சேர்ந்த கைதியை அவர்கள் கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய கருத்தை சொல்றாங்க. ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சற்று இலகிய முடிவை சொல்றாங்க. அதாவது பிணை தொகை ஒன்றை நிர்ணயம் செய்து அதை அவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டு அவர்களை விடுதலை செய்து விடுவது என்ற கருத்தை சொல்றாங்க. கைதிகளின் நிலையை தீர்மானிக்கும் விஷயத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆகிய இருவருடைய கருத்துகளும் மிகப்பெரிய வித்தியாசத்தில் இருக்கு. அதுபோல மற்ற தோழர்களின் கருத்துகளையும் கேட்ட பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய முடிவை சொல்றாங்க. இறைவன் சிலரது இதயங்களை வாளை விட வெண்மையாக ஆக்கி வைத்திருக்கிறான், ஆனால் வேறு சிலரது இதயங்களை பாறைகளை விட கடினமானதாக ஆக்கி வைத்திருக்கிறான் என்று கூறிவிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பக்கம் திரும்பி, அபூபக்கரே, நீங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்றவர்கள். காரணம், யார் அவர்களுக்கு கட்டுப்படவில்லையோ அவர்களுக்காக அல்லாஹ்விடம், இறைவா அவர்களை மன்னித்தருள நீயே போதுமானவன் என்று பிரார்த்தனை செய்வார்கள். அதுபோல நீங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்றவராகவும் இருக்கிறீர்கள். காரணம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனிடம், இறைவா நீ அவர்களை தண்டித்தால் அவர்கள் உன் அடிமைகளே, நீ அவர்களை மன்னித்து அருளினால் நீயே சக்தி வாய்ந்தவனாகவும் நீதியாளனாகவும் இருக்கின்றாய் என்று கூறுவார்கள். அதன் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பக்கம் திரும்பி, உமரே, நீங்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்றவர்கள். ஏனென்றால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இறைவா இந்த பூமியின் மீது ஒரு நிராகரிப்பாளரையும் உயிருடன் விட்டு வைக்காது என்று பிரார்த்தனை செய்வார்கள்.
அதோட நீங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்றும் இருக்கிறீர்கள். ஏனென்றால் மூசா அலைஹிஸ்ஸலாம், இறைவா அவர்களது சொத்துக்களை அழித்து விடுவாயாக, இன்னும் அவர்களது இதயங்களை கடினமாக்கி வைப்பாயாக, அதன் மூலம் அவர்கள் தங்களுக்குரிய தண்டனையை பார்க்கும் வரை மனம் மாறாது இருப்பதற்காக என்று பிரார்த்தனை செய்வார்கள். இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு தன்னுடைய முடிவை இப்பொழுது தெரிவிக்கிறார்கள். இறைவன் நம் மீது கொண்ட கருணையின் காரணமாக நமக்கு இந்த வெற்றி, அதாவது பதுர் போரின் வெற்றியை வழங்கியிருக்கின்றார். அதனால பிடிபட்ட கைதிகளிடம் நாமும் இரக்கத்துடன் நடந்து கொள்வோம். எனவே நீங்கள் பிணை தொகையை பெற்றுக்கொண்டு கைதிகளை விடுவித்து விடுங்கள் என்று கட்டளையிடுறாங்க. மறுநாள் காலையில உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் சந்திக்கிறாங்க. அப்பொழுது இருவரும் அழுது கொண்டிருக்கிறார்கள். இதனை கண்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் வேதனைப்பட்டு நபி அவர்களிடம் அழுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறாங்க. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, உமரே, கைதிகள் விஷயத்தில் உமது கருத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டதன் காரணமாக உம்மை கண்ணியப்படுத்தி இருக்கின்றான் என்ற மகிழ்ச்சி தரும் செய்தியை தெரிந்து கொள்ளுங்கள். அதே நேரத்தில் உங்கள் கருத்துக்கு எதிராக கூறியவர்களை அல்லாஹ் எச்சரிக்கையும் செய்திருக்கின்றான் என்று கூறிவிட்டு அல்லாஹ் எச்சரித்த அந்த 8வது ஆயத்தின் 67வது வசனத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி அவர்கள் ஓதி காண்பிக்கிறார்கள். விஷமங்கள் அடங்க பூமியில் இரத்தத்தை ஓட்டாத வரை விரோதிகளை உயிருடன் சிறைப்பிடிப்பது எந்த நபிக்கும் தகுதியில்லை. நீங்கள் இவ்வுலகத்தின் நிலையில்லா பொருட்களை விரும்புகிறீர்கள். அல்லாஹ்வோ மறுமையில் உங்கள் நலத்தை நாடுகின்றான். அல்லாஹ் ஆற்றலில் மிகைத்தோனும் ஞானமுடையோனுமாகவும் இருக்கின்றான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் எண்ணத்திற்கு ஏற்ப அல்லாஹ் இது போன்ற சில வசனங்களை இறக்கிய காரணத்தினால உமரின் நாவின் அல்லாஹ் பேசுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி கூறுவார்கள். இஸ்லாமிய பிரச்சாரம் செய்யப்பட்ட அந்த ஆரம்ப காலகட்டத்தில் தொழுகைக்கான அழைப்பு என்று எதுவும் கிடையாது. மக்கள் அந்தந்த நேரங்களில் பள்ளிவாசலுக்கு வந்து தொழ ஆரம்பித்து விடுவார்கள். இஸ்லாம் வளர்ச்சி அடைந்து மக்கள் தொகையும் அதிகமாகி கொண்டிருந்த போது தொழுகைக்கு மக்களை அழைப்பதற்கு ஏதாவது ஒரு முறையை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. மத்தளம் போன்ற கருவியை கொண்டு ஒலி எழுப்பி மக்களை தொழுகைக்கு அழைக்கலாமா என்ற யோசனை அவர்களுக்கு வருது. பிறகு இது யூதர்கள் பின்பற்றுவது போல் உள்ளதால் அந்த முடிவை கைவிட்டுறாங்க. அதுபோல கைகளை தட்டி ஓசைகளை எழுப்பி அதன் மூலம் மக்களை தொழுகைக்கு அழைக்கலாமா என்ற யோசனையும் வருது. இந்த நிலையில தான் அப்துல்லா இப்னு ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு என்ற நபி தோழர் ஒரு கனவு கண்டார். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொல்கிறார்கள். இறை தூதர் அவர்களே, எனது கனவில் இரையச்சம் உள்ள மனிதர் ஒருவர் பச்சை ஆடைகளை அணிந்த நிலையில் தோன்றினார். அவரது கையில் ஓசை எழுப்பும் கொட்டு ஒன்று வைத்திருந்தார். நான் அந்த கொட்டை எனக்கு தருமாறு அவரிடம் கேட்டேன். அதற்கு அவர், எதற்காக கேட்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு நான், முஸ்லிம்களை தொழுகைக்கு அழைப்பதற்காக எனக்கு தேவைப்படுகிறது என்று கூறினேன். அதற்கு அந்த மனிதர், இது தொழுகைக்கு அழைக்கும் நோக்கத்திற்கு பயன்படாது என்று கூறினார். அதன் பிறகு எந்த முறையில் தான் தொழுகைக்கு மக்களை அழைப்பது அப்படின்னு நான் கேட்டேன். அதற்கு அவர், பள்ளிவாசலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு இடத்தில் நின்று கொண்டு உரத்த குரலில் சப்தமாக அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு இல்லை என்றும் தொழுகைக்கு வாருங்கள் என்றும் கூறி மக்களை தொழுகைக்கு அழையுங்கள் என்று அந்த மனிதர் கூறினார். இவ்வாறு அந்த சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொன்ன உடனே அவர் கண்ட கனவு பிரகாரம் மக்களை தொழுகைக்கு அழைக்கலாம் என்று நபி அவர்கள் முடிவு செய்கிறாங்க. அடுத்த தொழுகை நேரம் வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து உரத்த குரலில் சப்தமாக மக்களை தொழுகைக்கு அழைக்குமாறு சொல்றாங்க. இப்போ கண்ணீர் குரலில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாங்க அழைப்பை கொடுத்த உடனே மக்கள் அனைவரும் புத்துணர்ச்சி பெற்றவர்களாக பள்ளியை நோக்கி விரைந்து வர்றாங்க. அதுபோல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த புதிய ஓசையை கேட்டுவிட்டு
அவர்களும் பள்ளியை நோக்கி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நடந்த விவரங்களை தெரிந்து கொள்கிறார்கள். பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சொல்றாங்க, இறை தூதர் அவர்களே, நானும் இது போன்ற ஒரு கனவு கண்டேன். ஆனால் அப்துல்லா இப்னு ஜெய்த் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த விஷயத்தில் என்னை முந்தி கொண்டு விட்டார். ஆனால் அவர் கண்ட கனவிற்கும் நான் கண்ட கனவிற்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான் இருக்கிறது. அவர் கூறியபடி அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன் என்ற வார்த்தைகளோடு இறை தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வின் தூதர் என்றும் நான் சாட்சி கூறுகின்றேன் என்ற வார்த்தையும் சேர்த்து நான் கேட்டேன் என்று சொல்றாங்க. இதற்கு பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலாலை அழைத்து பாங்குடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிய அந்த அதிகப்படியான வார்த்தைகளையும் சேர்த்து சொல்லுமாறு கூறிவிட்டு சொல்றாங்க, இறைவனுக்கே எல்லா புகழும். என்னை பின்பற்றும் என்னுடைய சத்திய தோழர்களுக்கு அல்லாஹ் கனவில் வாயிலாக உண்மையை வெளிப்படுத்துகிறான் என்று கூறினார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகள் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இளமையிலேயே விதவையானதை குறித்து மிகவும் கவலை கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. மகளுடைய யுத்த காலம் நிறைவடைஞ்ச உடனே அவர்களுக்கு மறுமணம் செய்து வைக்க விரும்புகிறாங்க. தன்னுடைய மகளும் தன்னை போலவே எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருந்ததுனால இதற்கு ஈடு கொடுத்து செல்லக்கூடிய இளைய மனமுடைய வயது முதிர்ந்த ஒருவருக்கு மனம் முடித்து வைப்பதே சிறந்தது அப்படின்னு நினைக்கிறாங்க. தன் மகளுக்கான சரியான இணையாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருப்பார்கள் என நினைத்து அவர்களை சந்தித்து தன் மகள் ஹப்ஸாவை திருமணம் செய்து கொள்ளும்படி கேட்கிறாங்க. ஆனா அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் ஏதும் சொல்லாம மௌனமாக இருக்கிறாங்க. சரி, அல்லாஹ் நாடவில்லை என்று நினைத்து கொண்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க திரும்பிடுறாங்க. அந்த நேரத்துல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் மனைவி ருஹையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்த துக்கத்துல இருந்தாங்க. இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ருஹையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் இடத்தை தன் மகளால் நிரப்ப முடியும் என்று நினைக்கிறாங்க. அந்த நம்பிக்கையோடு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்து தன் மகளை திருமணம் செய்து கொள்ளும்படி கேட்கிறாங்க. அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ருஹையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை இழந்த கவலை தம்மை விட்டு இன்னும் நீங்கவில்லை என்று கூறி சிறிது காலம் செல்லட்டும் பார்க்கலாமே என்று கூறிவிடுகிறார்கள். இப்போ இந்த இரண்டு பேரிடமும் கிடைத்த பதில்கள் யாவும் அவர்கள் மகளை மனம் செய்து கொள்வதற்கு மறுக்கவும் இல்லை என்றாலும் தான் நினைத்தது கைகூடவில்லையே என்ற வேதனையோட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நேராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று நடந்ததை சொல்லி தனக்கு ஏற்பட்ட மன வேதனையை கொட்டி தீக்கிறாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, உமரே, உங்கள் மனதில் சூழ்ந்து கொண்டிருக்கும் கவலை மேகங்களை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. கவலையை விடுங்கள். உஸ்மான் அபூபக்கர் இவர்கள் இருவரையும் விட சிறந்த துணையை உங்கள் மகள் ஹப்ஸா பெற்றுக் கொள்வார். அதுபோல ஹப்ஸாவை விட சிறந்த துணையை உஸ்மான் பெற்றுக் கொள்வார் என்று கூறினார்கள். மற்றவர்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தியை பெற்றிருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த வார்த்தைகளின் அர்த்தத்தை அவர்கள் புரியாமல் இருப்பார்களா என்ன? ஹப்ஸா அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மனம் செய்து கொள்ள விரும்புகிறார்கள் என்று அவருடைய உள்மனம் கூறிய உடனே தனது நன்றியை தெரிவிக்கும் பொருட்டு நபி அவர்களின் கையை பிடித்து முத்தமிட்டார்கள். இறை நம்பிக்கையாளர்களின் அன்னை என்ற வரிசையில் ஏற்கனவே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மற்றும் சௌதா ரலியல்லாஹு அன்ஹா ஆகிய இருவர் இருந்த நிலையில் தன் மகளையும் நபி அவர்கள் தேர்ந்தெடுப்பது குறித்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு மிகவும் சந்தோஷப்படுறாங்க. பிறகு நேராக வீட்டிற்கு சென்று இந்த நற்செய்தியை மகளுக்கு அறிவித்து விட்டு உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்து நடந்ததை கூறுறாங்க. இப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமரே, உங்களது மகள் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மணக்க விரும்பி இருந்தார்கள் என்பது எனக்கு தெரியும். அதனால்தான் நான் உங்கள் கோரிக்கைக்கு பதில் சொல்லாமல் மௌனமாக இருந்தேன் என்று சொல்றாங்க. அதன் பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நேராக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சென்று நடந்ததை கூறுகிறார்கள். அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமரே, உங்கள் மகள் விஷயமாக ஏற்கனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் பேசியிருக்கிறார்கள்.
ருகையா இல்லாத குறையை நிவர்த்தி செய்வதற்காக அவருடைய இளைய மகளான உம்மு குல்தும் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நான் மணந்து கொள்ளும்படி என்னிடம் கூறிவிட்டு அதன் பிறகு ஹப்சா அவர்களை தாமே மணக்க இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். அதனால்தான் உங்களுடைய கோரிக்கையை ஏற்காமல் காலதாமதம் செய்தேன் என்று சொல்றாங்க. அதன் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மணமுடித்துக் கொள்கிறார்கள். இதன் காரணமாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாமனார் என்ற சிறப்பு தகுதியையும் பெற்றுக்கொண்டார்கள். இவ்வாறாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாச பிணைப்பில் இருந்து வரும் இஸ்லாமிய வளர்ச்சியில் பெரும் பங்களிப்பு செய்தவரும் சொர்க்கத்துக்கு உரியவர் என்று அடையாளம் காட்டப்பட்டவருமான உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கை குறிப்புகளிலிருந்து சில தகவல்களை மட்டும் நாம் மிக சுருக்கமாக தெரிந்து கொண்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இதன் தொடர்ச்சியாக அடுத்த வாரம் முதல் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறகு ஆட்சி பொறுப்பேற்ற உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி கால வரலாற்றின் முக்கிய நிகழ்வுகளை இன்ஷா அல்லாஹ் நாம் சுருக்கமாக பார்க்கலாம். இப்ப நாம எதை கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தியை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.